மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இயக்குநர் அமீரை மீண்டும் விசாரணைக்கு அழைத்திருக்கின்றனர். முழு விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். அவரை எப்பொழுது எங்கே விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் தொடர்புடைய ஜாஃபர் சாதிக் மற்றும் அவர்களது கூட்டாளிகளான சதா உள்ளிட்ட 5 பேரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். குறிப்பாக ஜாஃபர் சாதிக்கின் தொழில் பார்ட்னரும் அவர் தயாரிக்கக்கூடிய படத்தை இயக்கியவருமான அமீரிடம் தொடர்ச்சியாக சம்மன் அனுப்பி 11 மணி நேரங்களாக கடந்த 2ஆம் தேதி மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் வைத்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அவர் விசாரணை மேற்கொண்டதில் அவர் அளித்த வாக்குமூலத்தை வீடியோ பதிவும் செய்திருந்த நிலையில அவரிடம் மீண்டும் விசாரணை நடத்துவதற்காக தற்போது என்சிபி அதிகாரிகள் அவருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். குறிப்பாக கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரையில் அவரது பெயரிலும் அவரது குடும்பத்தினரும் பெயரிலும் இயக்குனர் அமீர் வாங்கிய சொத்துக்கள் என்னென்ன என்பது தொடர்பான விவரங்களை கேட்டுள்ளனர். மேலும் கடந்த 3 ஆண்டுகளில் அவர் வங்கி ரீதியாக எந்தெந்த பண பரிமாற்றம் செய்துள்ள ஆவணங்களையும் அவரிடம் கேட்டுள்ளனர். மேலும் தொழில் ரீதியாக ஜாஃபர் சாதிக்கிடம் பழக்கம் என்பதால் அவருடன் மேற்கொண்டுள்ள தொழில் என்னென்ன என்பது தொடர்பான ஆவணங்களையும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இயக்குனர் அமீரிடம் கேட்டு கடிதம் அனுப்பியுள்ளனர். குறிப்பாக 5ஆம் தேதி ஆஜராகுமாறு அவரிடம் தெரிவித்த நிலையில அவர் மறுபடியும் கால அவகாசம் கேட்டு அமீர் ஒரு கடிதத்தை என்சிபி அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ளார். குறிப்பாக தனக்கு அந்த ஆவணங்களை தயார் செய்வதற்கான நேரத்தை ஒதுக்குமாறும் அவரிடம் கேட்டுள்ளார். இதன் பிறகு, அதாவது ரம்ஜானுக்கு பிறகு அவர் ஆஜராக இருப்பதாகவும் அவரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் ஏற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மீண்டும் அவருக்கு புதிதாக சம்மன் அளித்து அவரிடம் இந்த ஆவணங்களை பெற்று விசாரணை மேற்கொள்ளவும் என்சிபி அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இன்று ஜாஃபர் சாதிக் வீடு மற்றும் அமீருக்கு சொந்தமான இடங்கள்ல இடி அதிகாரிகள் தற்போது சோதனை மேற்கொண்டு வரும் நிலையில இதற்கிடையே என்சிபி அதிகாரிகளும் அமீருக்கு மீண்டும் சம்மன் அனுப்பியிருப்பது வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.